Praise the Lord. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அபிஷேக தேவனை மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அளவெல்லாம் அன்பு வைத்த தேவனை துதிக்கிறோம். ஓ, உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்ட தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு வரவேண்டிய ஆண்டவரே பாடுகளை, நெந்துகளை, அவமானங்களை சகித்தவரை துதிக்கிறோம். எங்களுக்கு வருகிற ஆக்கினையை ஏற்றுக்கொண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய பாதப்படி வர கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஒரே பேரான நேசகுமாரனை தந்தரலை உளவாய் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளை ஆராதனை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கி ஆராதனை அபிஷேகத்தோடு நடத்த உதவி செய்யும். உடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் வழி நடத்தும். இரட்சகர் மீட்பெருமங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த வாழ்வு நிரப்புங்கப்பா. தூய வாழ்வு தினம் வாழணும், தாய் நாடு உம் பாதம் திரும்பணும். தூய வாழ்வு தினம் வாழணும், தாய் நாடு உம் பாதம் திரும்பணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா,
நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா அப்பாவும் சாதங்கள் எரியணும் தப்பாமல் வழியில் நடக்கணும் அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும் தப்பாமல் வழியில் நடக்கணும் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணீராலே நிரப்புங்கப்பா 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா ஆவியானவரை அழைத்து பாடினோம் என்னை நிரப்புங்க என்னை நிரப்புங்கப்பா உன் பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தோம். ஆண்டவர் நம்மை நிரப்பும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவரை வரவேற்றும் அவர் தாமே இந்த கால வேலை ஆராதனை அபிஷேகத்தினோட நடத்த உதவி செய்யணும்னு சொல்லி அவர் கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த வேலை யாரோ அவர் ஜெபிங்க. தேவன் ஏற்ற மன்னாவை கொண்டு நம்மோடு பேசணும்னு சொல்லி அவருக்காக ஜெபிப்போம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நிரப்பம் நிரப்பம்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி. ஆமென் ஆமென். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகந்தந்திரே நன்றி ஐயா, பலன் தந்திரே நன்றி ஐயா. சுகந்தந்திரே நன்றி ஐயா, பலன் தந்திரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா. உணவு தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தே நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா. அன்பு கூர்ந்தே நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தே நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா. அபிஷேகித்தே நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி பாடினோம். அல்லது அந்த தேவனை எழுந்து நின்று ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லி, நீ நல்லவர் ஆண்டவரே. சுத்த இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, உம்முடைய சமுத்திரங்களை தாழ்த்துகிறோம்.
ஆண்டவரே எங்களை ஒரு விரையாய் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தப்படுத்தும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே. எங்கள் குற்றங்குறைகள் எல்லாத்தையும் நீர் மன்னித்தீரே. எங்கள் பாவங்களுக்காக நீர் ஆண்டவரே அப்பா நீர் அடிக்கப்பட்டீரே சிலுவையிலே. நீர் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. முள்முடியை சூட்டி கொண்டீரே அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் அக்கிரமங்களுக்காக நீர் ஆண்டவரே சிலுவை சுமந்த தேவன் அல்லவோ ராஜா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை மேல் வந்ததல்லவோ. உம்முடைய தழும்புலா நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இன்றைய நாளில் காணப்படுகிறோமே ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறதே கர்த்தாவே. எங்களை என்றும் நினைத்திருக்கிறவரே அப்பா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் எங்களை கைவிடாதவரே அப்பா. கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுது கர்த்தாவே. அப்பா எங்களை கைவிடாத நல்ல தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தாவியின் பலத்தினால் நம்பிக்கை பெருங்கும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசனால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று இந்த வருடத்தில் வாக்கு பண்ணி இருக்கிறவரை நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறவரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரை வழி நடத்துவீராக. எங்கு இருவராவது மூவராவது என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் வாசமாயிருப்பேன் சொன்ன தேவன் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பா எங்களை நீர் உம்மை துதிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தேவனே. விண்ணிலே செருபீன்கள் கெராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். மனுஷர்களாகிய நாங்கள் உம்மை துதிக்கும் போது நீர் பிரியம் கொள்ளுகிற தேவன் அல்லவோ. அப்பா நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவர். அப்பா இம்மட்டும் உதவினை வினேசரை இனிமேலும் எங்களை காக்கிறவர் உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே,
துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே, ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏறெடுப்பே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏறெடுப்பே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏறெடுப்பே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏறெடுப்பே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, துதிக்கப்படத்தக்கவர் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. எங்கள் மீது எவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்திருக்கிறீர். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்பிடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. உம்முடைய அன்பு பெரியது ராஜா, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, காருண்யம் எங்களை பெரியவனாக்குகிறது ராஜா. ஆமென் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தை. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றுமே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றுமே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க.
நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆமென். ஆண்டவரே, உமக்கே துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம். நம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை வாசிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோபு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு காப்பாற்றினது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அல்லேலூயா. பாருங்க, யோபு பக்தன் சொல்ற, ஜீவனை தந்தது மாத்திரமல்ல, எனக்கு தயவும் என்ன செய்கிறே எனக்கு பாராட்டியிருக்கிறீர். அப்போ ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய தயவு என்ன செய்கிறார் நமக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த தயவு எப்படி அப்படின்னாக்கா, நீங்கள் உபாகம புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் வாசிங்கன்னா புரியும். கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, ஆமாம், அது 19ஆம் வசனம் வாசிங்க. அதில் இல்லைங்க, 1000 தலைமுறை மட்டும். 7ஆவது. ஆமாம். நீங்கள் தப்பாக வசனத்தை தப்பாக வாசிட்டீங்க. ஓகே, இப்போ கரெக்ட். இப்போ ஓகே. நீங்கள் இப்போ வாசி. வாசி. மறுபடியும் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தரே தேவன் என்றும் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைகொள்வதற்கு 1000 தலைமுறை பட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்கிறார்? அவர் தயவு உண்டு பண்ணி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ரொம்ப நமக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. அவர் வந்து ஜீவனை காப்பது மாத்திரமல்ல, தேவன் நம்மளை தயவை காக்க பண்ணுகிறார். எப்படி காக்க பண்ணுகிறார் அப்படின்னா, 1000 தலைமுறை மட்டும் தேவன் நம்முடைய தயவு காக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த தயை அப்படின்னா, இந்த தயைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் என்ன சொல்லுன்னா, நன்மை செய்ய மனுஷன் சோத்திரம் கொண்டிருக்கும் தயப்போ, நன்மை செய்ய கொண்டிருக்கும் மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையை
தயை. அல்லேலூயா. அப்போது பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வது தான் தேவனுடைய ஆசை. நல்லா புரிஞ்சுக்குங்க, அதுதான் அவருடைய தயவு. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவிய நாட்களில் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வது மாத்திரமல்ல, நன்மை செய்து கொண்டிருக்கிறதே ஆசை தான். ஆனால் நாம் எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த பெற்றதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். எவ்வளவு காலம் நமக்கு நன்மை செய்கிறார் என்றால் 1000 தலைமுறைக்கு நமக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் நன்மை செய்வது அவருடைய ஆசை, அவருடைய இருதயத்தின் ஆசை. அவர் என்ன செய்கிறார்? நன்மை ஒரு மனிதனை தேவன் தமிழ் சாயலாய் உண்டாக்குவோம் என்று உண்டாக்கி சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுவாயாக சொல்லி அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்து சகலவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி என்ன செய்கிறார்? அவர் ஏதோ ஒரு முறை தலைமுறை மாத்திரம் இல்லை, 1000 தலைமுறைக்கும் நன்மை செய்வதுதான் அவருக்கு பிரியம். அல்லேலூயா. அதனால தான் நன்மை செய்து மனுஷன், அந்த நீதிமொழிகளை வாசல்லையா, நன்மையை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை அல்லது தயவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எவ்வளோ நாட்கள் அப்படின்னா 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர் உடன்படிக்கை காக்கிற தேவன் மட்டுமல்ல, 1000 தலைமுறை மட்டும் நன்மை செய்வது தான் என்னது? அவருடைய ஆசை. சொல்லுங்க, இப்படி செஞ்சால் எப்படி நன்மை வரும்? சோத்திரம். நல்லா சத்தமாக சொல்லுங்க. நன்மை செய்வதுதான் என்ன? நான் சொல்றதுக்கு பதில் சொன்னால் போதும். நன்மை செய்வது அவருடைய என்னது? ஆசை, அவருடைய தயவு. அல்லேலூயா. அப்போ 1000 தலைமுறை மட்டும் ஏதோ நம்ம இந்த ஸ்தோத்திரம் நம்ம ஜீவித்த காலங்கள் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் இருக்கலாம். ஆனால் அது மாத்திரமல்ல, 1000 தலைமுறை மட்டுக்கும் நன்மை செய்கிறார். நேற்றைய தினத்திலும் கூட 33 வருஷம் முடிஞ்சு 34வது வருஷம் திருமண நாளை காண செய்தார். அப்போ 33 வருஷம் தான் தேவன் நன்மை செய்தாரா அப்படின்னா, அவர் நன்மை செய்வது 33 வருஷம் இல்லை, 1000 தலைமுறை மட்டும் அவர் நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. தயையை காக்கிற பண்ணுகிற, ஜீவனை மாத்திரம் இல்லை, தயையை உண்டு பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார்? அது தயவு இருக்கிறபடினால்தான் நம்மளை காக்குகிறார். அந்த உடன்படிக்கை என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரு, கர்த்தர் நம்மளை என்ன கைவிட்டுட்டாரு அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவர் 1000 தலைமுறைக்கு மட்டும் தயையை காக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆனபடினால அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. தயவு, அவருடைய தயவு. அதனால தான் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இருதயத்தின் ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவனோடு காப்பது மாத்திரமல்ல, தலைமுறைக்கும். அல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலையும் தேவன் நம் பக்கம் இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். ஸோ தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஸோ ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயான்னு பலன் குறுகினது வேதம் சொல்கிறது. அப்போ எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணும்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ தேவன் ஆபத்து காலம் மாத்திரமல்ல, நம்ம நன்மை செய்கிற பொழுதும், தேவன் ஒவ்வொரு நாட்களையும் நம்மளை கடந்து செல்லுகிற பொழுதும், ஒவ்வொரு நாட்களும் நம்மளை போஷித்து வழி நடத்துகிற பொழுதும் அவருடைய தயவை நம்மளை காக்கிறது. அல்லேலூயா. அந்த தயை இல்லை, அவருடைய இரக்கம் இல்லை அப்படின்னா நம்ம நாம் நிறைய பேர் எசேக்கியா ராஜா சொன்னது போல என்ன பண்ணுறாரு? நான் இருக்கும் மட்டுமாவது சமாதானம் இருக்குமேங்கிறார். அப்படி இல்லை, நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ வேதத்தில் ஒரு உறுப்பாகலும் அது என்னது? குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது, அது ஒளிந்தும் போகாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ எந்த ஒரு வார்த்தையும் அது ஒளிந்து போகாது. அல்லேலூயா. 1000 தலைமுறை காக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் என்ன செய்வா? காப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பாருங்க, இதைத்தான் நிறைய பரிசுத்தவான்கள் இதை அனுபவிச்சிருக்காங்க. நீங்கள் ஆதியாகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 32:10, யாக்கோப், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் நல்ல கோலும் கையுமாய் போன இவ 2 பரிவாரங்களோடு நான் என்ன செய்கிறேன்? எனக்கு கர்த்தர் என்ன செய்கிறான்? இந்த 20 ஆண்டுகளாக அவன் போகிற பொழுது அவன் நீங்கள்
ஆதியாகமம் 28 நீங்கள் வாசித்தா புரியும். அவங்க அம்மாட்ட என்ன செய்கிறான், அவன் ஏமாற்றி எப்படியா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மூலியமாக என்ன சொல்கிறான், அவனை ஏமாற்றி சகோதரனை ஏமாற்றி போகிறான். ஆனால் போகிற வழியில் அவனுடைய வேண்டுதல் என்னென்னா, தேவரே நான் போகிற வழியில் எனக்கு உணவு கிடைக்கணும், போகிற எனக்கு பாதுகாத்துக்கணும், நான் திரும்பி வரும்போது என்ன செய்வேன், இந்த நான் உங்கள் நாமத்தை அதாவது சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அவர் போகிறாரு, வெறுமையாக போகிறார். அதான் சொல்கிறார், நான் உன்னோட கொடுந்து நீ போகும்னெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோட கருத்து உன்னை காத்து திரும்பி இந்த தேசத்துக்கு வர பண்ணி நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாது. 28:15 நினைக்கிறேன். அப்போது சொன்னதை செய்யும் அளவுக்கு என்ன செய்கிறாரு, கைவிடாதிருப்பேன் வாக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் இவர் பதில் சொல்ல சமாதானத்தோடு திரும்பி. அப்போ சமாதானத்தோடு இல்லை, அவன் எப்படி வர்றான்னு பார்த்தீங்க, 20 வருஷங்களா எவ்வளவோ அவனுக்கு போராட்டங்கள், நெருக்கங்கள், அவன் மாமனார் கொடுக்குற தொல்லைகள். ஆனாலும் அவன் பாருங்கள், தேவரி சோத்திரம், நீ பாராட்டின தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எம்மாத்திரம் வெறும் கோலும் கையுமா போனேன். ஆனால் இவர் 2 பரிவாரங்களோடு என்ன செய்கிறேன், திரும்பி வர தேவன் என்ன செய்து தயை பாராட்டி இருக்கிறீர். அல்லேலூயா. ஒரு மனிதன் வெறுமையாக இருக்கிற மனிதனை சோத்திரம், ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை உயர்த்துவதுதான் தேவனுடைய நோக்கம், அதுதான் தேவனுடைய தயவு. அல்லேலூயா. அப்போ நம்ம மனுஷர்கள் எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக அதை என்ன செய்வாங்கன்னா, எப்படா விழுந்து போவான், எப்படா இவன் என்ன சோதரம் நசிப்பிச்சு போவான் அப்படின்னு தான் எண்ணம் கொண்டு இருப்பான். ஏன்னா மனுஷீக ஆவின்னு ஒன்று இருக்குது, அது பொறாமை நிறைந்த ஆவிகள். அப்போ இந்த பொறாமை நிறைந்த ஆவி யாரையும் மேன்மைக்கு வர விடாது. நல்லா கவனிக்கணும், மனுஷனுடைய ஆவி எப்படின்னா, தனக்கு மேலாக ஒரு மனிதன் பெரியவனை ஆயிடக்கூடாது. இதுதான் மனுஷீக ஆவி. அப்போ இந்த மனுஷீக ஆவி இருக்கிற பொழுது அதைத்தான் யார் செஞ்சா, அந்த மாமனார் செஞ்சான், லாபான். அவனை மேன்மைக்கு வரவில்லை. கர்த்தர் இவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதம். அவனும் பாருங்க, எத்தனை முறை 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். ஆனால் தேவன் என்ன செய்கிறா, இவனுக்கு தயவு வச்ச மாதிரினால, தயவு உண்டு பண்ணனால தேவன் இவனை ஆசீர்வதிச்சுட்டே வர்றா. வெறும் கோலும் கையுமா போகிறான், ஆனால் 2 பரிவாரங்களும் என்ன செய்கிறான், திரும்பி வர்றான். அல்லேலூயா. அப்படி தான் தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் வாக்கு தத்தங்களை கொடுத்து, ரட்சிப்பு கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, நன்மைகளை செய்து தேவன் என்ன செய்கிறார் என்றால், அநேகருக்கு உங்களை நன்மை உண்டு. அதான் வேதம் என்ன சொல்லுன்னா, உன்னிமித்தும் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாமை பார்த்து எப்படி சொல்கிறாரோ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில், அதே போல தான் உங்களை என்னை பார்த்து கர்த்தர் அழைத்த பொழுது உன்னிமித்தும் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நீ 1000 தலைமுறைக்கும் தயை பெற்றிருக்கிறார். உடன்படிக்கை என்ன செய்கிறார், அவர் காக்கிற தேவன், காக்கிற உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த உண்மை உள்ள தேவன் உங்களை நினைச்சிட்டாருன்னா கட்டாயம் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தயை நிறைந்தவராக இருக்கார், தயவு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் யோபு சொல்றார், என்ன சொல்ற, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றிற்று. அல்லேலூயா. அப்போது 2 சாமுவேலில் நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் வசனத்தில் கர்த்தர் நமக்கு, அதாவது அவருடைய ஆசை எப்படின்னா 1000 தலைமுறை இல்லையா, அது வாசிங்களா 2:10, 2 சாமுவேல் 7:10 இல்லைம்மா, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்து. அல்லேலூயா. நீ என்ன பெரியவன் ஆக்கிறதுக்கும் பெரிய காரியங்களை செய்வதற்கும் இந்த அடியானுக்கு என்ன செய்து தயவு பாராட்டினீர், தயவு செய்தீர். அல்லேலூயா. அப்போது நம்ம பாருங்கள், ரட்சிப்புக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், கிறிஸ்துவுக்குள்ள முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய தயவு நல்லா பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்துருப்போமானால் நடக்கவே நடக்காது, இப்படியெல்லாம் இருந்திருப்போம்னா சத்தியமாக இருந்திருக்காது. ஆனால் நம்ம சமுதாயம், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் தேவதை, யாரையும் வெறுத்துட்டு வர சொல்ல, ஆனால் அவங்களை சார்ந்தே, உலகத்தை சார்ந்தே நாம் இருப்போமானால் அதே தரித்திரத்திலையும் அதே அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருப்போமே தவிர, ஆனால் தேவன் பாராட்டின தயவு இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது யார் என்ன செய்யறதுல நினைத்து பார்க்கலாம். ஆனால் இங்கே தாவீது அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும் 7:21, உம்முடைய வாக்குத்தத்த நிமித்தமும்
உம்முடைய சித்தத்தின்படியே இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். அல்லேலூயா. பெரிய காரியங்களை அறிவிக்கும்படிக்கு என்ன செய்கிறா தேவன் தயவு. சாதாரண ஒரு ஆட்டு இடையன், ஆடு வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற அவனுடைய வீட்டில் அவனை மறக்கடிக்கப்பட்டவன். சோத்திரம், செட்டு வேரில் இவனை மறந்தே போயிட்டார் அவங்க தகப்பனார். அப்படி இருந்த சூழ்நிலையில் அவர் பாராட்டின தயவு பாருங்க, பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு தேவன் தயவு பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். அப்படிதான் தேவன் ஒவ்வொருத்தையும் அழைக்கிறார். அப்படிதான் யாக்கோபை அழைத்து அவனை 2 பரிவாரங்களோடு என்ன செய்கிறான், திரும்பி வரப்போனா. உயிருக்கு பயந்து ஓடி மனுஷன், ஆனாலும் தேவ தயவு அவனோடு கூட இருந்தபடினால 2 பரிவாரங்களோடு அவன் திரும்பி வருகிறான். அல்லேலூயா, சோத்திரம். ஜீவன் கொடுத்தது மாத்திரம் அல்ல, என்ன பண்றது, தயவும் எனக்கு பாராட்டினீர். அல்லேலூயா. வெறும் ஜீவனை மாத்திரம் உங்களை தேவன் எந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அவருடைய தயவின்படி தேவன் கட்டாயம் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, சோத்திரம். நீங்கள் எரேமியா சோத்திர தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 29:11 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களுடைய நான் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு கவாசிங்க, நீங்கள் எதிர்பார்க்கும் நான் உன் பேரில் நினைத்திருக்க நினைவு. அவர் தயவு நினைத்திருக்கிற அந்த தயவை நான் அறிவேன். அல்லேலூயா. அப்போ தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை பார்க்கலோ அதிகமாய் செய்யக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். ஏன்னா தலைமுறை என்ன செய்கிறார், 1000 தலைமுறைக்கும் தேவன் நான் உடன்படிக்கை காக்கிறது மாத்திரம் இல்லை, தயையை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் சோத்திரம் இன்னொரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம் ஜபத்துக்குள்ள. நாங்கள் சங்கீதத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 17 வசனம், நான் சிறுமையும் எளிமையுமானவர், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சிறுமையும் எளிமையும் கர்த்தர் என்ன செய்கிறார், நினைக்கிறார், தயவு உண்டு பண்ணுகிறார். அவர் காரியம் நம்மளை என்ன செய்கிறது, பெரியவன் ஆக்குகிறது. அல்லேலூயா. ஆனபடினால ஸ்தோத்திரம். கர்த்தர் பாருங்க, நல்லா கவனிங்க, அவர் தயவை காக்கிற தேவன், ஒரு நாள் உங்களை கைவிடுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். நாம தான் என்ன செய்ய விரக்தியா கர்த்தரை குறித்து என்ன செய்கிறோம், நிறைய மட்டுப்படுத்தி பேசிடுறோம். வனாந்தரத்தில் ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா என்னாகமத்தில் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நீ கொஞ்சம் நீ அந்த பக்கம் போயிரு, நான் இவங்க என்ன பண்ணுறது இவங்களை அழிச்சிறேன்னு சொல்கிறா. அந்த கோராக் அந்த பிரச்சனையை பண்ணும்போது கூட்டம் கூடிட்டு அந்த மோசேக்கு விரோதமாக பண்ணும்போது நீ மட்டும் கொஞ்சம் தள்ளி நில்லு. அதே மாதிரி தான் நடந்தது. உயிரோடு என்ன செய்கிறாங்க, பாதாளத்துக்கு போகிறாங்க. ஆனாலும் பாருங்க, தயவு உண்டு பண்ணுறார் தேவன். ஒரு பக்கம் இப்போ சொல்கிறாரு, நீ தள்ளிரு, இவங்களை அழிச்சு போகிறேங்க போது மோசேயுடைய ஜெபத்தினால தேவன் என்ன செய்கிறார், அழிக்காதபடி தயவை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, ஸ்தோத்திரம். 30ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் 5ஆம் வசனம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய கோபம் என்னது, ஒரு நிமிஷம்தான், ஆனால் அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலம் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களைப்பு உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அல்லேலூயா. நாம் நீடித்து வாழ்ந்திருக்கும்படி சோத்திரம், நீடித்து ஆயுஷ் நாட்கள் இருக்கும்படி சோத்திரம், அவருடைய நாம் வாழ்ந்திருக்கும்படி அவருடைய தயவு நம்மளை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. தலைமுறை எத்தனை நாளைக்கு அந்த நீடித்த அந்த தயவுனா 1000 தலைமுறை மட்டும் அவருடைய தயவு இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் தான் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போது நாம் சுகித்திருக்கும்படி நீடித்திருக்கும்படி எத்தனை நாட்கள்னு சொன்னோம்னா தலைமுறை 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய தயவு நம்மளை காக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடினால நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இது நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை, இது வரைக்கும் ஜீவனோடு வச்சது தயவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை காட்டிலும் பெரிய காரியங்களே உங்களுக்கு சந்ததியின் சந்ததியை ஜீவன் மாத்திரமல்ல, அவர் தயவு உண்டு பண்ணி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபமெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஸ்தோத்திரம் கடைசி நாள், 21 நாள் முடியுதா, இன்னைக்கோட முடியுதா? ஸ்தோத்திரம். நேற்றோடு முடியுதா? அப்படியா? இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு தானே இல்லையா? சரி, பரவாயில்ல.
ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தப்பு இல்லையா? பிரார்த்தனை நாள். ஆமாம், ஜெபம் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீவன் தந்தது மாத்திரம் இல்லை, நீர் தயவும் காக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே ஜீவனை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிற 1000 தலைமுறைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடன்படிக்கை காக்கிறது மாத்திரமில்லை, தயவும் உண்டு பண்ணி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு வேதத்தில் வாசிக்கிறோம், நீர் தயவு உண்டு பண்ணி ஆண்டவரே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவோ கைவிடாதிருந்து தயவு உண்டு பண்ணி கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு எவ்வளவோ மேலப்பா. ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ளும் மிகவும் அதிகமாய் உமது தயவின்படி தேவன் எங்களுக்கு கிரியை செய்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றி ஆண்டவரே எங்களை இதுவரை நடத்தினது உங்க தயவு ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடந்த வருஷத்தில் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லப்பா. ஆனால் எங்களை ஆண்டவரே நாங்கள் ஜீவனோர் உங்க தயவு. ஆண்டவர் நீ தலைமுறை 1000 தலைமுறைக்கும் காக்கிறது உங்க தயவு, காக்க போறது உங்க தயவு. உங்க கரத்துல எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நினைவுகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சிந்தனைகள் ஒப்பு கொடுக்கிறோம். வேண்டாத நினைவுகள், வேண்டாத காரியங்கள், வீணான காரியங்கள், ஆண்டவர் வீண் வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் எது வேண்டாம் ராஜா. ஆண்டவர் தலைமுறை தலைமுறை காக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் தயவை உண்டு பண்ணி கொடுக்கிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவன் தெய்வமாய் கொண்டு இருக்கிற மனுஷராக நாங்கள் பாக்கியவானப்பா. ஆண்டவரே ஆனபடினால தகப்பனே ஸ்தோத்திரம். உம்மை போல நீர் எங்களை மாற்றுங்க, உங்க குணாதிஷ்டத்தை போல நீர் எங்களை மாற்றுங்க. அனுதினமும் தகப்பன் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில அனுபவம் என்னென்றால் நம்ம அவரை போல மாறுவது தான் அனுபவம். அவரை போல மாறி அவருடைய வார்த்தையின்படி நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதுதான் ஸ்தோத்திரம் அந்த அனுபவம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டு இருந்த வண்ணமாகவே இருப்பதற்காக தேவன் ஒருபோதும் ஒருவரையும் நீர் அழைக்கவில்லை ராஜா. ஆண்டவர் உன்னதத்தில் அமர்ந்திருக்கும்படியாய், உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அனுபவிக்கும்படியா, உன்னதத்தில் ஆண்டவரே வலது பாரத்தில் நீர் ஆண்டவரே பிதாவை ஆண்டவர் வலது பாரஸ் வீட்டு இருக்கிறது போல உம்மோடு கூட அமர பண்ணுகிற ஒரே தேவன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜா. இதுதான் தேவ தயவு. ஆண்டவர் இந்த தயவுனால கர்த்தாவே எங்களை தகப்பனே நீர் பெரியவனாக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். தலைமுறை தலைவர் நன்மை செய்வதே உமக்கு ஆசை ராஜா. நீர் அப்படியே செய்வீராக. உம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் எங்களை உயர்த்துவதோ எங்களுக்கு நன்மை செய்வதா உம்முடைய ஆசையா இருக்கிறது. ஆண்டவரே அதன்படியே உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படட்டும். அங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியங்க அந்த சபையில் காணப்படுகிற பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி நடத்துங்க. அந்த தனுஸ்ரீக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ராஜா என்கிற சகோதரனுக்கு அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவர் சகீஷ்ணுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. சசிகுமாருக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. அந்த ஒடிசாக்காரமாக்கு கால்களை புண்கள் ஆறட்டும், ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. கிஷோர் அந்த குடி பழக்கம் மாறட்டும். கோவை புதிலிருந்து வருகிற அந்த கோயிலாக்காவுடைய மகன் ஆண்டவரே கிஷோர் ஆண்டவர் மனம் திரும்பட்டு ராஜா. ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஒரு பரிபூர்ண சமாதானத்தை தாங்க. மனோன்மணியக்கா 2 பசங்களும் ரட்சிக்கப்பட, அவர் கணவர் கிருஷ்ணசாமி ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. இனி பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே நீர் அப்படியே செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மெய்யான ஒரு விடுதலை தாருங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஆண்டவரே சபையில் வந்து கொண்டு இருக்கிற அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் ஒரு பரிபூர்ண சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்வீராக. எங்கள் தலைமை போவதற்காக செபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்த நல்ல பலனை தாருங்க. காலேபு கொடுத்த அதே பலனை இன்று கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. பாஸ்டமாக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். பிளஸ்ஸிக்கு நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்தியத்தில் இன்னும் தேறினவளா ஆண்டவரே நடக்க தேவன் உதவி செய்வீராக. உதவி போவதற்காய் அவர் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. மனோஜுக்கு அவர் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தையே மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரம் இன்று ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கன்வென்ஷன் நாள், இந்த ஆண்டவரே
சாயங்காலத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் முன்குறித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆனபடினால எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் இதுவரை செபித்தோம் ஆண்டவரே, இந்த நாளிலும் செபிக்கிறஜா. கர்த்தர் செய்கிற மகத்தான காரியத்துக்காக நன்றி. கர்த்தர் செய்ய போகிற மகத்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய போகிற அதிசயங்களுக்காக நன்றி. கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களுக்காக நன்றி என்று சொல்லி யாராவது ஒருத்தர் ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். அப்பா 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 அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், 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 ஆமென். ஆமென். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்றி வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையின்படியே பெரிய அதிசயங்களை இந்த நாளில் செய்ய போவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். திரளான ஜனங்களை கொண்டு வந்து ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மகிமையை ஆண்டவரை மாம்சமான யாவரும் ஏகமாய் கூடி காண்பார்கள் என்ற வார்த்தையின்படியே இந்த நாளில் மாம்சமான யாவரும் ஏகமாய் கூடி காண்கிற பொழுது தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்வதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அற்புதங்களை நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். இனிமாக இந்த நாளில் நடக்க உள்ள எல்லா காரியங்களும் ஆண்டு கிரகமும் ஒழுக்கமும் கிரகமாய் நடக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு பிசுறு தட்டிடக்கூடாது, ஒரு குறைவுகள் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாம் அதன் காலத்தை நேர்த்தியாய் செய்கிறவன் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிற தேவன் ஆனபடினால ஆண்டவரே இந்த நாளில் ஸ்தோத்திரம். அந்த சகல காரியத்தையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தகப்பனை பிள்ளைகள் ஆண்டவரே வாலண்டியர்ஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜபிக்கிற பிள்ளைகள் சாயங்கால வேலையில் ஸ்தோத்திரம் செயின் ப்ரேயர் அது எல்லாம் ஒழுக்கம் கிரகமாய் செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க ஜபிக்க தேவன் ஸ்டேஜில் ஆண்டவரே செய்து கொடுக்கிற வேலையில் ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக. அது மாத்திரமல்ல தரலான ஸ்தோத்திரம். எந்த ஆரெல்லாம் முடியலையோ வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், அசுத்தாவில் அளக்கிற பிள்ளைகள், பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்து ஒரு மெய்யான விடுதலை ஆக்கணும் என்று சொல்லி யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஒழுக்கம் கிரகமாக நடக்கணும், நேர்த்தியாய் நடக்கணும், வாலண்டியர்ஸை பொறுப்படுத்திக் கொள்ளணும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம் தேவன் எந்த விதமான ஆண்டவர் ஸ்தோத்திர சங்கடங்கள் இல்லாதபடி சமாதானத்தோடு இந்த கூட்டத்தை நடத்தும்படியா யாரோ ஒருத்தர் ஸ்தோத்திரம் அதிசயங்களும் அற்புதங்களும் பில்லி சொன்னிய கட்டுகள் தெரிப்பட்டு போ வல்லமையா ஆவியில் ஏவப்பட்ட யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென்.
ஆமென். ஆமென். ஆமென். ஆமென். ஆமென். ஆமாப்பா. ஆமென். 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 ஆமாப்பா. ஆமென். 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 ஆமென்.
Amen. 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 ஆமாப்பா. Amen. ஆமென். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், என் கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், என் கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். கர்த்தர் நான் ஜபத்தை கேட்டு கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. மகா பெரிய காண்டவர் கிரிகளை நீர் இந்த நாளை நடப்பிக்க போவதற்காய் நன்றி. ஊழியக்காரை பத்திரத்தோடு அழைத்து வருவீராக, பாதுகாப்பை அழைத்து வருவீராக, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு அழைத்து வருவீராக. ஆண்டவரே, இங்கு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பத்திரமாய் அழைத்து வருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு மெய்யான விடுதலை கர்த்தாவே ஸ்தோத்திரம் கொடுத்து ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கால சூழ்நிலை கர்த்தர் பொறுப்படுத்தி கொண்டதுக்காக நன்றி. ஆண்டு நேர்த்தியாய் கர்த்தர் செய்வதற்காய் நன்றி சொல்லுகிறா. 8 திசைந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நல்லதொரு வார்த்தை கொடுத்தார். அவர் ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவையும் காக்கிற தேவனாயிருக்கிறார். எவ்வளோ அருமையான தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படியாய் எங்களை தயவாய் நடத்தி கொண்டு வருகிறீர். எல்லா காரியங்களிலும் உம்முடைய தயவை நாங்கள் பார்க்குறப்பா. ஜீவனோடு கூட இந்த தயவையும் கொடுத்து எங்களை மட்டுமாய் காத்த தேவன் இனியும் காத்துக்கொள்ளும். இரட்சகர் மீட்பர் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல ஒருபோதும் மறவாதே, ஆமென். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே ஆனந்தமே 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 பேரானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமதில். மாரநாதா, இயேசு வருகிறார். அல்லேலூயா.
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.